ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு vlogல நம்ம பர்மிங்ஹாம் சிட்டி சென்டர் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Down riding, let the West Coast vibes collide. Corner store stops, grab a drink, it's all good. Cruising through the streets of my neighborhood. Hey yo, West Coast. கார்லாம் ட்ரைவ் பண்ணாமல் நாங்களே பர்சனலாக பஸ்ஸில் பக் எடுத்துட்டு குழந்தையோட போகிறதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லா இடத்துக்கும் போவோம். எங்களால் ஆன் டைம் ரீச் ஆக முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தையோடு போய் நம்ம வந்து சுற்றி பார்க்குறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ வாங்க எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து போகிறோம் இல்லையா, இந்த பாதையிலேருந்து ஏறினோன்னா ஒரு பிளேஸ் இருக்கும். தட்ஸ் கால் சைனீஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சைனீஸ் பீப்புள் வந்து அதிகமாக இருக்க இடங்க. அதாவது அவங்க தான் இந்த இடத்துல நிறையா பில்டிங்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் ஓன் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைசேஷன், சோஷியல் கிளப்ஸ், இப்படி எல்லாமே வந்து அவங்க தான் இங்கே ஓன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1980s செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஹாங்காங்லேருந்து நிறைய பேர் வந்து பர்மிங்ஹாம்க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே இந்த பிளேஸில் வந்து நிறைய சைனீஸ் பீப்புள் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சைனீஸோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த பிளேஸுக்கு அஃபிஷியலாகவே பர்மிங்ஹாமில் சைனா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயர் மே 20 தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து ரொம்ப சைனீஸோட ஆர்கிடெக்சரை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அதோட வால்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதோட முக்கியமாக நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் எல்லாமே வந்து சைனீஸ் லாங்குவேஜஸில் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போகிறப்போ ஒரு நைட் வியூ பிளேஸ் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக நிறைய லைட்டிங்ஸோட அந்த சைனாவோட தீமில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அங்கே நிறைய பேர் நான் பார்க்குற எல்லாருமே வந்து சைனீஸ் மக்களாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் லண்டனுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி நிறைய ஏஷியன் மக்கள்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், இப்போ ஈஸ்டர்னுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி தமிழ் மக்களை நிறைய பேரை பார்க்க முடியுமோ அந்த மாதிரி தான்.
ஸோ இந்த பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்மிங்ஹாம் சிட்டி சென்டர் மெயினா அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்க இடம் தான். ஸோ இங்கேருந்து பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மிங்ஹாமோட லைப்ரரிஸ் இருக்குது, ஆர்ட் மியூசியம் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கனாலே இந்த மியூசியம்க்குலாம் நீங்கள் போயிடலாம். பர்மிங்ஹாம் யுனிவர்சிட்டி வந்து இங்கேருந்து பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம், வாக் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. சரி எங்கே தான் இவங்கெல்லாம் போகிறாங்க, நம்மளும் போகலாம் சொல்லி அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஏன்னா எனக்கும் பெருசாக எந்த ஐடியாவுமே இல்லை வந்துட்டு இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப் அப்படின்றதுனால. ஸோ வாங்க அப்படி எல்லாரும் எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்னா விக்டோரியன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் இது வந்து ரொம்ப சென்டரான பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி பர்மிங்ஹாமோட கவுன்சில் ஹவுஸ் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ லேட்டராக தான் அதை வந்து விக்டோரியன் ஸ்கொயர்னு சொல்லி நேமை மாற்றிருக்காங்க. அதாவது 1901 குயின் விக்டோரியா அவங்கள ஹானர் பண்ணுற வகையில் இந்த கவுன்சில் ஹவுஸ்க்கு விக்டோரியன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நேமை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு, கிராஃப்ட் ஃபேரு அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து பெரிய ஒரு லாங் ஸ்ட்ரீட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த 2 பக்கம் ஸ்ட்ரீட்லேயுமே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பிராண்டடான கம்பெனிஸ் லைக் ஆப்பிளாக இருக்கட்டும், ரோலக்ஸ் வாட்ச் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹை பிராண்டட் கம்பெனிஸ்லாம் வந்து லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து வர இடம் அப்படின்றதுனால. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விக்டோரியன் ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டே அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பார்க்கில் போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு காமிங்கான பிளேஸ். லைக் நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூனாக போயிருந்தேன். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் ரொம்ப நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விக்டோரியன் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க ஒரு லிட்டில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸாக இருக்கட்டும், இந்த பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப
காமா உங்களுக்கு ஒரு நல்ல காம்னஸ் குடுத்துச்சு. ரொம்ப அமைதியா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குற மாதிரி ஒரு நைஸான பிளேஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த குட்டி விலாக் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அந்த விஷயத்தையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.